சில நேரங்களில் ரிஜெக்ஷன் இருக்குல்ல, ரிஜெக்ஷன், ஒதுக்கப்படுதலும் விரட்டுதலும் தள்ளி வைக்கிறதும் இருக்குல்ல, அது உன் வாழ்க்கையில நடந்ததுன்னா take it as a blessing. Sometimes rejection is a blessing. உன்னை ஒதுக்கினால் தான் நீ உயர முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். எங்க உட்கார்ந்து வாழ்க்கையில உயர்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் மைக் பிடிச்சு சாட்சி கேட்டு பாருங்களேன். எங்கோ ஒரு நாள் அவர்கள் யாராலோ என்ன செய்யப்பட்டிருப்பார்கள்? ஒதுக்கப்பட்டவர்கள். நான் நம்புறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் உறவுகளால் நீ ஒதுக்கப்பட்டிருந்தால் you are blessed. நீ உட்கார்ந்து அழாத, ஐயோ என் உறவு, என் சொந்தக்காரன் எல்லாம் விட்டு போச்சே, யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்களே, என் கூட 7 பேர் பிறந்தாங்க, 80 பேர் பிறந்தாங்க, 100 பேர் பிறந்தாங்க. உங்களை தனியா சில நேரத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா உங்களை ஆண்டவர் எங்கேயோ ஸ்ட்ரென்தன் பண்றாருன்னு அர்த்தம். God is strengthening you. உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்தல, உன்னை ஆண்டவர் இண்டிபெண்டா கொண்டு போய் நிப்பாட்டி உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் சில வேளைகளில் ரிஜெக்ஷன்ஸ் ஆண்டவர் உனக்கு அனுமதிக்கிறார்.